ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷன் கொடுக்கறதுனால இதில் இனிய டேக்கான மிட் டே அனலைஸ்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 24th டிசம்பரா. ஓகே, ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறையா வேணாம். இங்கே பையன் 1000 BONK தான். சாரி, 1000 BONK பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறான். மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இது மேலே போயிட்டு இப்போ ஒரு மேலே போக சான்ஸ் அதிகம். ஏன்னா பேட்டர்ன் படி மேலே போக தான் சான்ஸ் அதிகம். ரெண்டாவது விஷயம், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி க்ரியேட் ஆகுது. அதுதான் இங்கே ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக சொல்லுவேன். ஓகேவா, எப்பயும் போல சினாரியோ தாங்க. இந்த லெவலுக்குலாம் மேலே ஓகே 20 இப்போ நம்ம போகணும் பார்த்தியா, இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் நம்ம பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா நம்ம குறைஞ்சது நம்ம எப்படி சொல்கிறது, அட்மோஸ்ட் டார்கெட் அதில் ஹையை கூட நம்ம வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் நம்ம அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் 50 to 60%, கொஞ்சம் 10% ஸ்டாப் லாஸ் வரும். ஆமாம், 1:5 அப்படின்னு நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். நம்ம இது பையிங்க்கு மட்டுமே பார்ப்போமே தவிர செல்லிங்க்கு பார்க்கணும்னா, ஏன்னா செல்லிங்க்கு பார்த்தா கூட அந்தளவுக்கு பெரிய ப்ராஃபிட் வருமானு தெரியாது. ஏன்னா பிடிசி நம்ம அனலைஸ் பண்ணுறது பார்த்தா பிடிசி பையிங் சைடில் இருக்கிறான். ஸோ தேவையில்லாமல் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணான்றதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கணுமோ அதை விட மல்டிபிள் டைம்ஸ் நம்ம லாஸ் எவ்வளோ கொடுக்குறோன்றத நம்ம ஒரு பக்கம் கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தைப்படி பார்த்தா நம்ம இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி அல்பாக்கா. நெக்ஸ்ட் அல்பாக்கா கிரிப்டோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த லெவலுக்கிட்ட பை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டீப் அனலைஸுக்குள்ளே போவோமா. ஏன்னா வெரி சிம்பிள் தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இது எப்படி சொல்கிறது, ஒரு பிரேக் அவுட் ஆன பேஸ், ஐ மீன் ஓப்பனிங் பிளேஸ் இப்போ பேஸாக க்ரியேட் ஆகுது. அதான் எப்படி நடக்குது மொதல் விஷயம். ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், நல்ல ஒரு டீப் கரெக்ஷன் திரும்பி மேலே போகிறான். ஓகேவா, ஸோ வேணா இப்போ கூட பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பை பண்ணால் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பெருசாக ஆகும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. டேயில் பை பண்ணலாம், பட் ஆனால் மினி டைம் ஃப்ரேமில் தான் பார்த்தா நம்ம பெர்ஃபெக்டான தெரியும். மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கான கரெக்டான ப்ளேஸ் பார்த்தா இதுதான். நம்ம இது 1 இதான். ஓகேவா, 2% கீழே இறங்கினா மட்டும்னா நம்ம பை பண்ணுறது பெட்டராகும். ஸ்டாப் லாஸும் கரெக்டாக ஒரு ஈக்குவலான ஸ்டாப் லாஸாக இருக்கும், நமக்கு எந்த ப்ராப்ளம் டேக்கும் வராது. 2% ஸ்டாப் லாஸ் இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்னா நீங்கள் இப்போ கூட பை பண்ணி வச்சோங்க. ரிஸ்க் உங்களோட இது குவான்டிட்டி சைஸ் சின்னது பண்ணாலும் இஸ் பெட்டர் தான். ஓகேவா, நம்ம அடுத்த கிரிப்டோ போவோம். அல்பாக்கா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குரூஷியலான லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணதில்ல, நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணதுக்காக அனலைஸ் பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டுக்குள்ளே மாட்டினுக்கிறான். நான் பிஎன்எக்ஸ் மோஸ்ட்லி பையிங் ப்ரிஃபர் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நம்ம பை பண்ணுறது பெட்டர் தான். காரணம் பாருங்களேன், இந்த லெவல் அதுக்கடுத்து இந்த லெவல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ இது ஒரு பையிங் லெவல், அதான் குரூஷியலான லெவல். நம்ம அக்ரெசிவ் எப்போ பை பண்ணலான்னா இந்த லெவல் 3012க்கு மேலே போனதுக்கடுத்து நம்ம பை பண்ணலாம். ஏன்னா இந்த 30ன்றது ஒரு ரவுண்ட் லெவல். ஸோ ரவுண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் கொஞ்சம் மோஸ்ட்லி. ஸோ அது பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு விஷயம், இந்த லெவலுக்குலாம் மேலே போனால் ரொம்ப அக்ரெசிவாக பை பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு பாரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீப் கரெக்ஷன் ஆகிட்டு திரும்பி மேலே ரேஞ்ச் ஆகலாம். உங்கள் பையிங் இது இருக்குது தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் நமக்கு தேவை ரொம்ப 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 பர்ஃபெக்டான இது வேணும். நம்ம மணி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு காரணத்தில் இந்த செகண்ட் லைன் எப்போ கிராஸ் பண்ணணும் நம்ம அக்ரெசிவாக பை பண்ணிட்டு இது லாங் டேர்ம் கூட நம்ம வச்சுக்கலாம். லாங் டேர்ம்ன்ற இதில் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ரொம்ப நாளாக போடல. ஓகேவா, அதுலேயும் நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ அதனால் நம்ம அங்கே ஒரு கண் வச்சுக்கிறது பெட்டர். சரி, நம்ம அடுத்தது போயிடலாம். IDUSD.P டார்கெட் நம்ம நடுவில் சொல்லிக்கலாம் பின்னாடி. பிஎன்எக்ஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரேஞ்ச் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதெல்லாம் நல்லா மேலே போயிருந்தான். இப்போ இவனை இன்னும் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சினாரியோக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
1 2 3 4 மல்டிபிள் டைம் வந்து ஹிட் ஆகிடுக்குது. ஸோ திரும்பி வந்து இப்போ இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா இவன் வந்து திரும்பி பை பண்ணுறான். ஆல்ரெடி கொடுக்கலாம், நம்ம இப்போ கூட பை பண்ணி வச்சுக்கலாம். IDUSD.P வந்து பெட்டரான பொசிஷன் தான், நம்ம பை பண்ணலாம். இவனுக்கான டார்கெட்டுன்றது பார்க்கும்போது தான் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். இவன் லாங் டேர்ம் கூட நம்ம பர்ஸ்பெக்டிவ்க்கு நம்ம போகலாம், இவ்வளோ தூரம் நம்ம வச்சுக்கலாம் டார்கெட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இறங்கிட்டு இந்த லெவல் தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆகிட்டே கீழே வந்தான். டபுள் பென் ஆகிட்டான். திரும்பி வந்து இப்படி பார்த்துங்க வீக்லி லெவலில் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து IDUSD வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம பை பண்ணலாம் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ். IDU BNXலாம் நம்ம லாங் டேர்ம் பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பீப்பிள் USDT வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு சொல்லலாம். பட் லாங் டேர்ம் சொன்னால் ரொம்பலாம் பெரிய ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த லெவல் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இது வந்து டேக்கும் நம்ம பார்க்கலாம். அதுவும் ரெண்டுமே ஒரு சேமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ சின்ன திரும்பி ஒரு புல் பேக் கொடுத்தோன்னா பை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வைக்கலாம், செகண்ட் டார்கெட் இங்கே வைக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம பீப்பிள் USDT.P தான். நம்ம லாங் டேர்ம்னாவே குறைஞ்சது வந்து 10% மேலே இருந்தால் தான் அது லாங் டேர்ம் நம்மள வந்து டிஃபைன் பண்ணுறோம். 30% தான் அதான் ஒரு பர்ஃபெக்டான லாங் டேர்ம். 25 30 20க்கு மேலே இருந்தால் REQ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஹேக்ட் ஆகிருக்குது. இது பிரேக்கர் கொடுத்தா திரும்பி இது திரும்பி ஒரு அதில் ஹைக் விக்கி கொடுத்தான்ல. ஸோ இந்த லெவலில் வந்து திரும்பி டெஸ்ட் பண்ண சான்சஸ் வெரி வெரி ஹை. மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவன் செல்லிங்க்கு வர வாய்ப்பு இல்லை. எப்போனா இந்த லெவலுக்கு கீழே வராத வரைக்குமே இவன் செல்லிங் வர மாட்டான். ஏன்னா இவ்வளோ பெரிய இது இருக்கும்போது இவ்வளோ பெரிய பையர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தா இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் உடையாத வரைக்குமே இவன் செல்லிங்க்கு வர மாட்டான். நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப அக்ரெசிவான பையிங்கில் இருக்கலாம். அது இல்லாமல் ஒரு ட்ரெண்டு போயினுக்குது. இந்த ட்ரெண்டு பிரேக்கர் கொடுத்துட்டு எப்போ இந்த லெவலுக்கெலாம் கீழே வரானோ அப்போ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒரு லாங் டேர்முக்கும் சொல்லலாம். பட் நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால நம்ம வந்து லாங் டேர்முக்கு அதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலை. சரிங்களா? BDC ஏறினாகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து REQ அடுத்து பார்த்தா SLP. நம்ம வந்து ரொம்ப தெளிவாக அனலைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. SLP பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. புல் பேக் கிடைக்க வாய்ப்பு. திரும்பி வந்து நம்ம பழைய ரெசிஸ்டன்ஸை பழைய இந்த ஒரு தூரம் வந்து நம்ம டார்கெட் வச்சு நம்ம வரலாம். SLP நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா SLP வந்து இங்கே வந்து ஒரு பை பண்ணி தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இவ்வளோ பெரிய இதை கேப்சர் பண்ணோம். பார்க்காதவங்க பின்னாடி போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் என்றைக்குன்னா 7th டிசம்பர் to 5 to 8th டிசம்பருக்குள்ளே வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம வீடியோவில் சொல்கிறதுனால நம்ம டெலிகிராம் சேனல் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நம்மளோட சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இவனை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு நல்ல பிளேஸ் தான். நல்லா பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இவனுங்க வந்து பை பண்ணலாம். பட் இங்கே வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த பேட்டர்ன் கிடைக்கல. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் 3% தான். டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்பயும் போல் இவ்வளோ தூரம் மினிமம் டார்கெட் மேக்ஸிமம் டார்கெட் அது பர்சன்டேஜை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணால் கீழே வந்து 8 to 9% வச்சு ஓகே. இதை கூட ஒரு லாங் டேர்ம் கூட சொல்லலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு சொல்ல முடியாது, கரெக்டாக இல்லை. SLP அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா WLD/USDT.P தான். இது வந்து ஏன் இப்போ சொல்ல வரேன்னா இங்கே பாருங்கள், நம்ம நினச்ச மாதிரி கொடுத்துச்சு, இங்கே மேலே போயிட்டான், திரும்பி ஒரு புல் பேக். இவமே ஒரு ட்ரெண்டு மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் இங்கே சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், இப்போ 3.524 வந்து ஒரு செல்லிங் ப்ளேஸ். ஒரு புல் பேக் ஆன இடம். திரும்பி அதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த லெவல் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ் போட்டால் கூட 3.68 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே தான் போய் திரும்பி ஒரு கர்வ் ஆகிக்குது. இது ஒரு பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 3 லெவல் வரும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து யாருமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கும் ஸ்டாப் லாஸ் வருது. எல்லாருக்குமே பெரிய ட்ரேடர்லேருந்து சின்ன ட்ரேடர் வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்டாப் லாஸ் வரது காரணம் அது ஒரு காரணம் தான். யாருமே வந்து பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொன்னால் வாய்ப்பு வந்து ரொம்ப 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 லெஸ் தான். ஸோ அதனால தான் வந்து நம்ம தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம். ஓகே, டார்கெட் வந்து நம்ம பின்னாடி அனலைஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி சொல்லலாம். WOO பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். ஒரு எம்பேட்டர் மாதிரி எடுத்துன்னு கீழே வந்தால் அந்த எம்பேட்டர் வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மேலே பைக்கிங் பண்ண வாய்ப்பு அதிகமாகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா
மேலே போனோன்னா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டா இப்போ மேலே போகிறோம். மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ப்ளேஸில் பை பண்ணால் கூட என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து இந்த இது வச்சுக்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் மாதிரி தான் இருக்குது. 3.60% தான் ஸ்டாப் லாஸ். இல்லை இந்த ஒரு பாருக்கான ஸ்டாப் லாஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். WO இவனோட டார்கெட் வந்து நம்ம கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஹையில் போயினுக்கிறான். லாஸ்ட் 3 வீக்ஸாக வந்து பையில் தான் இருக்கிறான். வேணா இவனோட டார்கெட் வந்து நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம், பெட்டர். ஓகே, அடுத்த கிரிப்டோ போமா. QIUSDT.P இது கிடையாது வேணாம். அதுக்கடுத்து GFTUSDT.P இதை வந்து நம்ம போன வீடியோவிலே வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நல்ல பர்ஃபெக்டான பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து இங்கே பை பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக பை பண்ணது பெட்டரானது தான். ஓகேவா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பையிங் சைடில் போயினுக்கிறான். ஸோ நாம் வந்து மார்க்கெட் எந்த சைடு போதோ அந்த சைடு நாமளே அப்படி ஓடி போயிடலாம். அதான் பெட்டரானது. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு நிறையா வந்து நிறையனா ஹோப் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் போடுங்க. அண்ட் தென் பாய்.